ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதிலேயே நாம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக தெரியும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க. இதை நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா பல்லாரி வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நாம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழமான தக்காளியாக 2 தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நாம் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் வைக்கலாம். நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமே வாஷ் பண்ணாதீங்க. எப்பயுமே மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது தண்ணியெல்லாம் இழுத்து வச்சிரும். உங்களுக்கு ரொம்பவே சொதன்னு போயிடும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஜூஸியாக வந்துட்டுருக்கு கிரேவி. இப்போது இதில் நாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போது நாம் தயிர் சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நாம் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் வைக்கிறேன். பிரியாணி ரைஸ் வச்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு 1.5 கப் அல்லது 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1க்கு 3ங்கிற அளவில் தண்ணி வைக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். ரைஸையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் ரைஸில் நல்லாவே சேர்ந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை ஆஃப் பண்ணி இப்போது நான்
ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நார்மல் ரைஸு அப்படின்னா ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரியாணி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு விசிலில் நிப்பாட்டிடுங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை தூவி நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு. இதில் நான் வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ் சேர்க்குறேன். அது வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பச்சை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.